ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாம் தி நிப்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே ஆன் எர்த்தோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களாம் இப்போ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் நான் கேம் ப்ளே பண்ணுறது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போகலாமா? போகலாமே. சரி, நம்ம பார்த்திங்கன்னா இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு இது வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு மிஷின் வந்திருக்கு. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டலுக்கு வந்து போனோம். அங்கே போயிட்டு ஒருத்தர் ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவர் ரெஸ்க்யூ பண்ண போகிறோம். அதுதான் இப்போ மிஷின் ஓடுது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னுக்கு அந்த அடுப்பில் எதாவது இருக்க பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, அடுப்பில் பார்த்திங்கன்னா ஜூஸி ஸ்டிக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது. இந்த ஸ்டிக்கு இருக்கணும். ஏன்னா வந்து இது சாப்பிட்டு ஹெல்த் ஏறும். ஆனால் இருந்தால் பார்த்திங்கன்னா கையில் வெப்பன் ஒன்று வச்சுருக்கேன். பத்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், பத்தலைன்னா நம்ம வந்து வேறு வெப்பன் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இன்பாக்ஸில் வந்து வச்சுருக்கோம். சரி வாங்க மோட்டரில் போகலாம். ஸோ வெஹிக்கிள் பார்ட்ஸு எல்லாமே இருக்குது, எல்லாம் போட்டிருக்கு. ஷோல்ஜராக சரி. இப்போ பார்த்திங்கன்னா மேப் இப்போ தான் பெருசாகுதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த மேப்லாம் காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து நம்ம போகிறோம். எப்படி போகிறோம்? ஓடுறோம், பறந்துக்கிட்டு ஓடுறோம். ஓகேங்களா? ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோம், மறக்காம லைக்காக போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பெல் ஆலில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. என்டர் பண்ணலாமா? ஆனால் தெரிஞ்சு மோட்டரில் நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி தான் இருக்குது. அந்த குச்சி வச்சு தான் குத்தணும். இருந்தாலும் நம்ம வெப்பன் செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, கிளவர் இருக்குது. ஏன்னா குச்சி வச்சுட்டு அடிக்க ரொம்ப கஷ்டம். இருங்க, ரோடு சைன் இருக்குது. கிளவர் இதனா வெட்டுன்னு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேணாம், சரி விட்டுருங்க. இப்போ வந்து கேட் இன்டூ த மோட்டரில் போட்டிருக்கேன். மோட்டலுக்கு நம்ம போனோம். ஆனால் இப்போ என்னன்னா ஸ்டெல்த் டெக்னிக்கில் போனோம். பார்த்தீங்களா, ஸ்டெல்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக போய்ட்டு பின்ன ஒரு அடி சாவு மட்டும் அப்பயும் சரி என்னொன்று பார்த்துருச்சு. வாங்க சாவு. இதுக்கே ஹெல்த் இப்படி இருக்கே, மோட்டலுக்குள்ளே இன்னும் பெருசாக ஒன்று இருக்கும். அதை இப்படி அடிக்க போகிறேன்னு தெரில. சரி, நம்ம பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ் ஒவ்வொன்றா அடித்து கொள்ள பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு கிளாத், அதுக்கிட்ட இருந்து ஒரு கிளாத்து, அதுக்கப்புறம் கயிறு கிடைக்கும். கிளாத்தும் கயிறு வச்சு நம்ம ஷர்ட் செய்யலாம், ஆர்மர். ஏன்னா வந்து நம்ம ஷர்ட் போட்டால் தான் கொஞ்சம் வந்து அடி கொஞ்சம் லைட்டாக விழும், இல்லாட்டி வேகமாக விழுந்து ஹெல்த் கம்மியாயிரும். அதனால் வந்து ஷர்ட் செய்யலாம், பேண்ட்டு செய்யலாம், ஷூ செய்யலாம், தொப்பி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். தொப்பி வந்து அதாவது வந்து கேப்பு செய்யலாம். ஸோ எது வேணால் செய்யலாம். அதனால் வந்து ஜாம்பிக்கிட்டேருந்து அந்த நம்ம அந்த 2 விஷயத்தை நம்ம எடுத்துடணும். கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து கயிறு ரொம்ப முக்கியம். உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா 2-3 ஜாம்பி அடித்து போட்டேன். இப்போ உள்ளே வந்தால் 4வது ஜாம்பி அடித்து போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க எத்தனை ஜாம்பி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, கிளியர் அண்ட் டெப்ரி சார். சரி, ஏதோ ஒன்று அட்ரா. ஓகே, 5வது ஜாம்பி கொண்டுட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை இருக்குன்னு. ஏன்னா வந்து நிறைய ஜாம்பி உள்ளே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் எரும மாடுக்கு சைஸுக்கு இருக்கும். அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கிளவர் யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளேருந்து கொஞ்சம் லூட்லாம் எடுத்துக்கிறோம். ஓகே, பார்த்திங்கன்னா ஒன்று ஓடிடுது. இதான் ஃபாஸ்ட் பைட்ரு பார்த்திங்கன்னா 80 ஹெச்பி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஹெல்த் இருக்கும், 80 ஹெல்த் இருக்கும். நார்மல் அதாவது பார்த்திங்கன்னா ரோமிங் ஜாம்பிக்கு பார்த்திங்கன்னா 40 ஹெல்த்து தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி. இந்த கேம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஆன் எர்த் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வைவலான கேமாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்வைவ் பண்ணி நீங்கள் சமாளித்து போகணும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேப்பர் இருந்துச்சு, அது பேப்பர் படிக்க முடியல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வெளியே போய்ட்டு இந்த கேஸ் எடுக்கணும். ஓகே, நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஓகே, ஹெல்த்து வந்து ஏற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிளவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பெரிய ஜாம்பி ஒன்று வரும். அதனால் திஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிளவர் இருக்குது. அது நம்ம கையில் டேமேஜ் பார்த்திங்கன்னா 17 டேமேஜ், இது 10 டேமேஜ் தான். ஸோ பார்த்திங்கன்னா கிளவர் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அது பவரும் அதிகம், ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேஸ் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கேஸு தோம்பு. ஓகேங்களா, இந்த தோம்பு எதுக்கு எடுத்து போகிறோம் பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பாதை பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கேஸ் அங்கே வச்சுட்டு நம்ம கேஸை வெடிக்க வச்சு நம்ம போனோம், கேஸ் சிலிண்டரை. ஓகே, இப்போ நம்ம குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாம்பி அடிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து இந்த கத்தி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அழகாக கொஞ்சமாக டேமேஜ் குறையும். இப்போ வெடிக்கும் போது நம்ம நவுந்துடலாம். ஓகே, டமார் பார்த்திங்கன்னா உள்ள ஜாம்பி வரும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் ஜாம்பி கொண்டுடலாம். ஃபாஸ்ட் பைட்ரு. சாவு 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 10 குறையுதுடாடி. அது அடிக்கிறது என்ன வேகமாக அடிக்கிறதுடா. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ளூபெரிஸ் எடுத்துக்கலாம்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஜாம்பிஸ் நம்ம இந்த கேஸ் சிலிண்டர் வச்சு வெடிக்க வச்சலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பியும் இங்கே வந்துருச்சு. இப்போ இவனுங்களை போடலாம், இவனுங்களை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ரோமிங் ஜாம்பி, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரோமிங் ஜாம்பி தான். எறும்பு கடக்கா சைஸில் ஒருத்தன் உள்ளே இருப்பான், அவனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஐயோ டேக் கால்னா புட்டோவில் போட்டேன் டாடி. சரி, இப்போ வந்து அந்த உள்ளே ஒரு எருமக்கடா சைஸில் ஒரு ஜாம்பி இருப்பான். ஸோ அவனை மொத்தம் பார்த்துக்கணும். அவன் இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு உள்ளே இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்று இதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா வந்து 2 ஸ்டிக்கு நம்மகிட்ட இருக்குது. இவன் லேட்டாக சாவானே. சீக்கிரம்டா, சித்துடுறா சாவுடா, செத்தா பையில சாவு. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கொண்டாச்சு. கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம், ஏன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஃபாஸ்ட் பைட்ரு வேகமாக அடிக்கிறான். என் வெப்பன் ஸ்ட்ராங் இல்லை. மறுபடியுமா சீக்கிரம் சாவுடா. இவன் வரத்த இவனை அடிச்சு எனக்கு ஹெல்த்து குறையுது. இவனை அடிக்கிறதுனால ஹெல்த்து குறையல, அவன் அடிக்கிறது எனக்கு ஹெல்த்து குறையுது. வெப்பன் வேறு பவர்ஃபுல்லாக இல்லை. ஹேக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கன்னுலாம் தூக்கிட்டு இருந்திருப்பேன். இது நார்மலில் ப்ளே பண்ணுறேன், கன்று தூக்க முடியல. குச்சி மட்டும்தான் செஞ்சு வைக்க முடியுது. ஓகே, பார்த்திங்கன்னா கோல்டு உள்ள இருக்குது, கோல்டு காலையிலே வச்சுக்கலாம். கோல்டு அவ்வளோவா தேவைப்படாது. சரி, இதுக்குள்ளே அந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா 3 மீட்டு வேக வச்சுருக்கானுங்க. அதுக்கு வேவலை, சரியாக வேவாத காரணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் போயிட்டு வேக வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீல் பாயிண்ட் வந்திருக்கு. அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து கேமல் அது நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா வந்து அப்போ தண்ணி தாங்க ஓவராக எடுக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கீல் பாயிண்ட்டில் இருக்குது. ஸ்கீல் பாயிண்ட்லாம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பசிக்காது, தண்ணி தாங்க எடுக்கும். ஆனால் ரொம்ப லேட்டாக எடுக்கும். ஸோ அதனால் சர்வைவ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எருமாடு தான் பார்த்துட்டேன். வருதுடா வெளியே எருமாடு வருதுடாடி. கத்தியை எடு, குச்சி வேலைக்காகாது, இந்த குந்தாணிக்கு வேலைக்காகாது. குந்தாணி உனக்கு கொல்லாம் போட மாட்டேன். குந்தாணியோட பேர் பார்த்தீங்கன்னா வீப்பர். ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி இருக்குன்னு, என்னோட ஹெல்த் அதிகம். ஆனால் நீ என்கிட்ட சாவுறிய குந்தாணி. ஐயோ, ஆனால் நீ என்கிட்ட சாவ போகிற குந்தாணி. நீ சாவ போகிற. செத்துருச்சு குந்தாணி செத்துருச்சு. எல்லாம் போடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் ஸ்டிக் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து சின்ன ஜாம்பி தான் வருவானுங்க. ஃபாஸ்ட் பைட்ரு, அதுக்கப்புறம் ரோம் ஜாம்பி, அந்த மாதிரி தான் வருவானுங்க. கண்டுக்கான அதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா? மலேசியாவில் நான் தான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். தமிழ்நாட்டு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் வந்து நம்ம விடிஜி ப்ரோ சொல்லலாம், வசந்த் தமிழ் கேமிங் ப்ரோ. மலேசியாவில் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இட்ஸ் மீ சாம் த நுப்ஸ்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே எனக்கு பார்ப்போமா இந்த டேபிளில். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பீர் இருக்குது. இந்த பீருக்கு எதுக்கு வேலைக்கு ஆகும்னா, அது குடித்தோன்னா ஒன்றுக்கும் போய்வான் பாருங்க. ஐ எம் கோயிங் டு பீஸ் மை பேண்ட் அப்படின்றான். கடவுளே தண்ணி அடித்தோன்னே ஒன்றுக்கு வந்துடுது அவனுக்கு காமனாட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளூபெரி தண்ணி இருக்குது. இதை நம்ம வச்சுக்கலாம். பசிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிச்சிருவோம். தண்ணி ஃபுல்லாக இருக்குது. பாட்டில் காலி பண்ணு. சிகரெட் இருக்குது, அப்புறம் கம் இருக்குது, அதாவது க்ளூ இருக்குது. க்ளூ மலேசியன் லாங்குவேஜில் நாங்கள் கம்முன்னுவோம். இந்தியன் லாங்குவேஜில் வந்து க்ளூ அப்படின்னு சொல்லுவோம். பசை ஒட்டி. சரி, இது வந்து ஸ்கீல் பக்லர் வேணும். அதான் ரூமில் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு எருமாடு ஜாம்பி இருக்குது, அது அடிக்கணும் வேறு. வாடா உங்கள் அக்காக்காரி இப்போ தான்டா போட்டேன். தம்பிக்காரையும் வந்துட்டான் பாரு. இவன் பேர் ரோட்டர், இது ப்ளோட்டர். இவனை போட்டு தரணும். பேர் என்னடா? ஃப்ளோட்டர் ப்ளோட்டர் பேர் ரைமிங் வச்சுருக்கான். ஆர்மரை வேஸ்ட் பண்ணிட்டான்டா. கடவுளே, ஆர்மர் டேமேஜ் ஆச்சுங்க. அது ஆர்மரில் ஷர்ட்டு, பேண்ட்டு, சப்பாத்து எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதான் டோட்டல் டேமேஜ் ஆச்சு. என் டேமேஜ் ஆனால் மேலே வந்து ரெட் மார்க் வந்துடும். அது அப்போனா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபுல் ஹெல்த் இருக்கிற நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஒரு கத்தி இருக்குது நம்மக்கிட்ட, கத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். பேண்டேட் இருக்குது, அப்புறம் இது இருக்குது. பேண்ட்டு நல்லா இருக்கு, ஆனால் பேண்ட்டை வச்சுட்டு போகணும் மனசு வலிக்குது. சரி, இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது டாய்லெட் ரூமா. சரி, 2 கத்தி இருக்குங்க என்கிட்ட. வாங்கடா, வேங்காம மொத்தத்தில் நிற்க. இதில் இருந்தால் மொத்தமாக வந்துடாதீங்கடா, செத்துருங்க. சாவுடா, ஃபாஸ்ட் பைட் இருக்க முன்னாடி வெட்டுறான்டா. குச்சியை குத்துவான்டா. ஒரே அடி வானவடி ஏத்து சேர்த்துட்டான். ஓகே, ஸோ அவனோட கிளாத்தும் கயிறும் நம்மளுக்கு. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுச்சு மெடிக்கெட் பில்டு பண்ணலாம். ஸோ மெடிக்கெட் பில்டு பண்ணி வச்சுக்கலாம். 2 பில்டு பண்ணலாம். ஓகே, இந்த மெடிக்கெட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கெட்டில் அது பேண்டேஜ். ஓகே, பேண்டேஜ்.
ஓகே கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், இதை வீசிடுவோம், இது வேணாம் எனக்கு. இப்போ உள்ளே போயிட்டு காப்பாற்றணும் இவன் பேர் தான், இவன் தான் கூப்பிட்டான் என்ன. 2 பேண்டேட் வேணும் நம்ம பில்லுக்கு. சரி பில்லு, எனக்கு ஒரு பில்லை போட்டு விடு. தா வச்சுக்கோ. எந்திரே பேண்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்டு அப்படின்றான். சரி வா உனக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்றான். நீ போடா தம்பி, நான் வர்றேன். நான் அலமாரி செக் பண்ணிட்டு தான் வருவேன். அதாவது கபோர்ட்டு செக் பண்ணி தான் வருவேன். ஓகே இதை எடுத்து ஹாக்கி ஸ்டிக் நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஷூ இருக்குது, ஒரு மெடிக்கல் பேண்டேஜ் இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. சரி என்ன பண்ணுறோன்னா இதை தூக்கி உள்ளே போடுறோம். மறுபடியும் அந்த கத்தியை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா கத்தி ரொம்ப முக்கியம் பிகிலே, ரொம்ப முக்கியம். ஓகே பூட்டை மாற்றுவோமா? பூட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அது இப்போ என்ன பண்ணணும், எக்யூப் பண்ணணும். ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவன் கூட்ட இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போயிட்டுருக்கு. அவனை காப்பாற்றுறேன். இது வேலை முடிஞ்சு கிளம்புறேண்ணா. போடா என்ன உன்னை காப்பாற்றுனதுக்கு என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்க. என்னத்தம்மா சொன்னால் நான் காப்பாற்றுடான்னு சொன்னேன். அவன் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எவ்வளோ மானம் கேட்டவனாக இருப்பான். அவனெல்லாம் போய் காப்பாற்று நம்பர் தூ. சரி காய்ஸ், வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வேளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக்காக போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்டிஜின்ற சாம் த நூப் ஸ்டார் இஸ் த ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த வீடியோ போடணுன்ட்டு. இல்லாட்டி எனக்கு போர் ஆயிரும், வாழ்க்கையே வெறுத்துரும். ஓகே பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ்ஷிங் டோர்னமெண்ட். அதெல்லாம் வேணாண்டா, மீன் பிடிச்சின்னு என்னடா பண்ண போகிறேன். சரி இப்போ நம்ம அங்கே போனோம், அங்கேருந்து மறுபடியும் இங்கே வரோம். அதுக்கு 24 எனர்ஜி தேவை. எக்ஸ்கியூஸ் மீ, ஆப்போ வர வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மேப்லாம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு யோர் ஷெல்டர் நெவர் பிளேஸ் ஒர்க் பெஞ்ச் அண்ட் செஸ்ட்டு. ஓகே இவங்க யாரா எல்லாம் புதுசாக இருந்தால் ஜாம்பி வாண்ட் டு ஸ்மெல் யூ இஃப் யூ வாட்ச் ரெகுலரி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்கா, நீங்கள் அப்பப்போ நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஸ்மெல்லு அடிக்காமல் இருக்கும். ஸ்மெல்லு அடிச்சிச்சின்னா ஜாம்பிஸ் உங்களுக்கு ஈஸியாக மூந்து பார்க்கும். ஸ்மெல்லு அடிக்கலைன்னா ஜாம்பிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுது. நான் குளிக்காமல் இருப்பேன், ஏன் இஷ்டம்க்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த கேமில் உண்மையில் அப்படி தாங்க. நம்ம குளிக்காமல் இருந்தால் நம்ம மேலே ஒரு பேட்ஸ்மெல் வரும். ஜாம்பி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். ஐயா வந்துட்டேன், சோறுன்னு ஓடி வந்துடும். அதனால தான் நம்ம வந்து அப்பப்போ குளித்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிடணும். ஓகே இப்போ நம்ம பாக்ஸு நம்ம பத்தலை. ஸோ அதனால் வந்து வெப்பனுக்கு இப்போ இதுக்கே இங்கே வச்சுக்கலாம். 2 கிளவர் இருக்குது, வச்சுப்போம், தேவைப்படும். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸு க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா வெப்பன் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய வெப்பன் இருக்குது நம்மகிட்ட. ஓகே பில்டு பண்ணு, 2 பில்டு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், காசா பணமா? சரி காய்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க, லைக்காக போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட கன் இருக்குது, கன் இதில் வச்சுருவோம். 2 கத்தி இங்கே வைக்க வேணாம், ஒரு கத்தி நம்ம எடுத்துப்போம். 2 ஸ்டிக்கருக்குனால ஒரு ஸ்டிக்கர் அங்கே தூக்கி வச்சுருவோம். ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெப்பன் நம்ம எடுத்து ஹாக்கி ஸ்டிக்கு, அப்புறம் குரோபாரு அதுவும் தூக்கி அதில் போட்டுருவோம். குரோபார் வந்து தேவைப்படும், அதாவது மரக்கட்டம் தான் உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து குரோபாரில் அடிக்கலாம், ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து இந்த கேமில் நம்ம தான் முக்காசியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு பேசிக்கிட்டு இருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே அது மட்டும் இல்லை ப்ளூபெரிஸ்லாம் தனியாக வச்சுருவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4வது பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுட்டு, அதான் பார்த்திங்கன்னா ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கிட்டு ஃபுட்டு எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வைக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டரு, டேப்பு, துணிமணிகள் அதெல்லாம் இங்கே வைக்க போகிறோம். டூல்ஸ் பாக்ஸ் முதல்ல. ஸோ எல்லாம் டூல்ஸு, நட்டு, ஸ்க்ரூ, ஒயர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆனால் இது வைக்கிறதுக்கு இடம் பத்தலை இப்போ, அதனால் நம்ம எடுத்து போய் தான் ஆகணும். ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் பிளே அவ்வளோதான். ஸோ இது பார்ட் 2 வந்து சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன், சின்னதாக பெருசான்னு தெரில. பார்ட் 1 வந்து எத்தனை நிமிஷம் போட்டேன்னு தெரில. ஓகே ஸோ பில்டிங்ஸ் நம்ம வந்து கட்ட போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கட்டர் வந்து கட்ட போகிறேன். அதுக்கு இது பொருட்கள் சரியாக பத்தலை. ஸோ பொருட்கள் பத்தாத காரணத்தினால் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ பார்ட் 1 பார்க்காதுங்க, பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டி பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் போயிடும். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ்
லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபன்னாக பேசுங்க. ஓகே காய்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்கள் சாம் துனுப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பாய். பை கைஸ். நல்ல இறச்சி கிடச்சிச்சு, சூப்பர். பை பாய்.